வணக்கம் தினேஷ்ண்ணே. வணக்கம் வால்டர். வணக்கம் சுபாஷ். வணக்கம். என்னடா ரொம்ப நாள் கழிச்சு இங்கே நம்ம சேர்ந்துருக்கோம்னா, இந்த அவுட் சைடு தி ஆஃப் ஸ்டம்ப் இந்த பேருக்கும் இந்த பேரை பிரபலப்படுத்தின ஒரு முக்கியமான நபர், ஆமாம், முக்கியமான ஒரு போட்டியிலேருந்து விலகி இருக்கிறாரு. அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான விராட் கோலி. ஆமாம், அவர் டெஸ்ட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் வாங்கியிருக்கிறாரு. ஆமாம். வெறும் 36 வயசு தான் ஆச்சு விராட் கோலிக்கு. அவரோட பார்த்து வளர்ந்த அவரோட இன்ஸ்பயரான ஒரு ஆளே கூட சச்சினே 39 வயசுல தான் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சாரு. நிறைய பேருக்கு அந்த 36 வயசுல தான் அந்த கரியரே ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவரு இன்னொரு சிலர் ஒரு ஆண்டுகளாச்சும் 2 ஆண்டுகளாச்சும் ஒரு விளையாடுவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு ரிட்டையர்மெண்ட்டுன்றது யாராலையும் ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயமா போயிடுச்சு. இதை எப்படி ஃபேன்ஸ் ஏற்றுக்குவாங்க, எப்படி இதனால் என்ன ஆக போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நிறையா பேச வேண்டியது இருக்குது. மீண்டும் நமக்கு இந்த ஷோக்கு பேர் கொடுத்த விராட் கோலியை ரிமெம்பரன்ஸ் பண்ணுற மாதிரி வெல்கம் டு அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சுற்றி நின்று ஊரே பார்க்க களம் காண்பான், புன்னகையில் சேனை வாழ ரணம் காண்பான், பேரை சாய்க்க பல யானைகள் சேர்ந்த போத நீ சிங்கம்தான். அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது என்று, கடலா தீராத எறும்பின் தாகங்கள் நிலையின் மேலாடும் பனி துளி தீர்க்கும். ஸோ விராட் கோலி எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஃபிட்னஸ் தான் சொல்லிட்டு அவர் அவுட் ஃபீல்டில் ஓடுறதா எல்லாரும் பார்த்து 36 இயர்க்கு மாதிரி தெரியாது. ஒரு 20 இயர் ஓல்டு இப்போ இருக்க சுப்மன் கில் இவங்க மாதிரி எந்த அளவுக்கு அவங்க குயிக்காக இருக்காங்களோ அதே அளவுக்கு இவருமே குயிக்காக இருக்க விரும்புவார். இந்தியன் கிரிக்கெட்டுக்கு ஃபிட்னஸ்னு ஒன்று கொண்டு வந்ததே இவர் தான் நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். யோகா டெஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ ஃபிட்னஸ் ரொம்பவே முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னுமே கண்டிப்பாக ஒரு 40 இயர்ஸ் வரைக்கும் ஆடுவார் அப்படின்றது எல்லாருமே ஒரு இன்டென்ஷனாக தான் இருந்தது. ஒரு 36 இயர்ஸில் அவர் ஒரு ஃபேப் 4ல இருக்க எல்லாருமே இன்னும் 3 பேர் ஆடிட்டு இருக்கும்போது ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு இன்ஸ்டா போஸ்ட்ல ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணது வந்து கண்டிப்பா இந்தியன் ஃபேன்ஸ் இல்ல வேர்ல்டு கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கே ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான் இருக்கும். இதை தானே நானும் கேட்கலாம்னு நினைச்சேன். இவ்வளவு சின்ன வயசுல ஒரு 36 வயசுல ஃபிட்னஸ் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அவர் ரிட்டையர் ஆனதுக்கு காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த ரிட்டையர்மெண்ட் ஒரு எந்த செலிப்ரேஷனும் இல்லாம ஆக்சுவலா காரணங்கள் நிறைய பேசப்படுது. காரணங்களை தாண்டி இதுக்கு பின்னாடி பயங்கரமா பேசப்படுறது என்னன்னா, அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பும் ஒரு ரீசன் தான் ஆக்சுவலா. ஏன்னா வந்து விராட் கோலியோட அந்த கெரியரை வந்து 14 வருஷம் விளையாண்டுருக்காரு டெஸ்ட் கிரிக்கெட்ல. அந்த 14 வருஷத்துல நம்ம வந்து 2019 வரைக்கும் பயங்கர பீக்கில் தான் இருந்தார். அவர் அடிச்ச அந்த டோட்டலா டெஸ்ட் சதம் 30 சதங்கள். அந்த 30 சதங்கள்ல 2019 வரைக்கும் விராட் கோலி வந்து 27 சதம் அடிச்சிருக்காரு. ஆனால் இந்த கோவிடுக்கு அப்புறம் நடந்த மேட்சுகளில் பயங்கரமாக வந்து அவரோட அந்த டிராஃப்ட் போட்டோம்னா அப்படியே சறுக்கும்ல, அது மாதிரி விராட் கோலியோட மொத்த ஃபார்மும் சறுக்கிருச்சு. அது வரைக்கும் அவரோட ஆவரேஜ் வந்து 50க்கு மேலே இருந்துச்சு. இந்த 2019க்கு அப்புறம் அவர் அடிக்காத சதங்கள் ரொம்ப கம்மியானது, ரன்னில் சொதப்புனது எல்லாமே அவர் வந்து இப்போ ஆவரேஜ் வந்து 45க்கு கொண்டு வந்துருச்சு, 46க்கு கொண்டு வந்துருச்சு. ஸோ வந்து இதையெல்லாம் ஒரு சின்ன காரணமாக வச்சுக்கிட்டாலும் பின்னாடி வந்து நிறையா இதுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து இவருக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்களோ, பிசிசிஐடு இருந்து ஏதோ சம்திங் நடந்திருக்கோ அப்படின்ற பேச்சுவார்த்தைலாம். நீங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போதுங்க எனக்கு சரத்குமார் பாட்டு ஒன்று ஞாபகம் வருது. என்ன பாட்டு? மீசக்கார நண்பா உனக்கு ரோசம் அதிகண்டா. ஏன் இந்த பாட்டு இப்போ வர்றதுக்கு ஞாபகம் என்ன? எல்லாம் நண்பர்களுக்காக தான். நம்ம ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் ஆனதுனாலதான் விராட் கோலியும் ரிட்டையர்மெண்ட் ஆனதா கரெக்ட். பல தரப்பு மக்கள் பல கருத்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஆமா, ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் வந்து நமக்கு எல்லாருக்குமே இது அவர் ஃபேர் எண்டுக்கு வந்துட்டாரு. ரொம்ப நாளாவே அவருக்கு ஒரு பிக் இன்னிங்ஸ் இருக்கு நமக்கு இல்லை. நம்ம லாஸ்ட்டாக பேசின வீடியோவே பேசியிருக்கோம், அவருக்கு டெஸ்ட் கிரிக்கெட் அந்த ஷேப்லேயே இல்லைன்ற மாதிரி. ஸோ இப்போ விராட் கோலி அனௌன்ஸ் பண்ணுறது தான் நமக்கு அதிகமாக ஷாக்காக இருக்கும். தெரியும் என்னை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு சர்ப்ரைசிங்காக இல்லை. அதுதான் ரோஹித் சர்மாவோட சர்ப்ரைசிங்காக இல்லைன்னும் போது அந்த ரோக்கோ அந்த காம்பினேஷன் போகுதே, அது எங்கேயாவது வருத்தம். அது கண்டிப்பாக நம்ம T20 வேர்ல்டு கப்லையும் பார்த்தோம், 2 பேரும் ஒன்றா அனௌன்ஸ் பண்ணாங்க, டெஸ்ட்லேயும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 2 பேரும் T20 வேணா டெஸ்ட் வேணா நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக 2027 ஓடி வேர்ல்டுக்கு முடிச்சுட்டு அங்கேயும் ஒன்றா சேர்ந்து ரோக்கோ அப்படியே போயிடலாம் அப்படின்னு அவங்க பிளான்ல இருக்காங்க. நமக்கு தேவை கண்டிப்பா. இது வேற ஏதாவது காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த ஏன்னா இதெல்லாம் இருக்கட்டும், ஒரு பக்கம் ரோஹித் கோலி இவங்க எல்லாமே ஆடட்டும், இது இவங்க எல்லாம் லெஜண்ட் பிளேயர்ஸா இருக்கட்டும்,
இன்னொரு காரணமா பல தரப்பு இந்த ரஞ்சி டிராஃபி சர்ச்சையெல்லாம் பேசிட்டு அது என்ன கதை? ஆக்சுவலா ரஞ்சி டிராஃபி வந்து கம்பல்சரி விளையாடணும்னு பிசிசிஐ வந்து முன்னாடி நிறைய பிளேயர் சொல்லியிருந்தாங்க. ஆனா லெஜெண்ட் பிளேயர்ஸுக்கு விதிவிலக்கு இருக்கு, அவங்க எல்லாம் போய் ஆடணும்னு அவசியமே இல்லை. இன்னொன்னு என்ன, நம்ம இசான் கிசானே எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம்ல அந்த மாதிரி. அது மாதிரி எல்லாம் விளையாண்டுருந்தாங்க. இவங்களும் வந்து ரீசெண்டாக ரஞ்சி டிராஃபியில் விராட் கோலியும் விளையாடினாரு, ரோஹித் சர்மா விளையாடினாரு. ஆனால் ரிட்டையர்மெண்ட் நம்ம எடுக்க போகிறோன்னு முடிவு ஆயிடுச்சுன்னா எந்த ஒரு பிளேயராக இருந்தாலும் ஏன் அது போய் விளையாண்டுருக்கணுன்ற அந்த ஒரு சலிப்பு இருக்கும், அவசியமும் இல்லை கூட தான். கண்டிப்பாக. ஏன்னா ரஞ்சி டிராஃபிங்கிறது தன்னை வந்து அந்த ஃபிட்னஸ்லேயே வச்சுக்கிறதுக்கும் நான் ஃபார்ம்லேயே இருக்கன்னு காட்டுறதுக்கும் ஒரு ப்ராக்டிஸ் செஷன் மாதிரியான அந்த விளையாடுறதுக்காக தான் ரஞ்சி டிராஃபியை போகிறது. ரிட்டையர்மெண்ட் அறிவிக்க போகிறோம்னா ஏன் அதை போய் விளையாண்டுருக்கணும், அவசியமே இல்லை. ஆனால் இவங்க 2 பேர் விளையாண்டாங்க. விளையாண்ட போதே எல்லாரும் என்ன முடிவு பண்ணாங்கன்னா ஓகே ரிட்டையர்மெண்ட் இப்போதைக்கு இல்லை, இவங்க கண்டிப்பாக இன்னொரு 2-3 வருஷம் ஒன்றா விளையாடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அங்கே விளையாடிட்டு வந்துட்டு இங்கே ரிட்டையர்மெண்ட்டை ஏன் அறிவிக்கணும் அவசியம் அப்படின்றதான் நேற்று ஃபுல்லாக கேள்விக்குறியாக இருந்துச்சு. ரோஹித் சர்மா அறிவிக்கிறாரு, பின்னாடி 2-3 நாள் கழிச்சு இவரும் அறிவிக்கிறாரு. என்ன ரீசன்? அதுலேயுமே விராட் கோலியோட வந்து நிறைய பேசப்பட்டுச்சு. இவர் பிசிசிஐ கிட்ட சொல்லியிருக்கிறதாவும், பிசிசிஐ வந்து இல்லை நீங்கள் பரிசீலனை பண்ணுங்கள், ஏன்னா ஸ்குவாடில் நீங்கள் இருக்கணும், கொஞ்ச நாளைக்கு வேணும்லாம் சொன்னதாகவும், இல்லை என் முடிவில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இவர் சொன்னதாகவும்லாம் செய்தி நிறைய பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருந்தது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த ஆக மொத்தம் அந்த இது ரஞ்சி டிராஃபி கதைகளும் இதுவும் இங்கே போய் ஏதோ ஒரு முடிச்சு போறது, ஏதோ ஒரு கணக்கு வழக்குல ஏதோ முடிக்குதுன்ற போது இன்னொரு வருத்தம் அளிக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு லெஜண்ட் பிளேயர்ஸ் 2 பேத்துக்குமே ஒரு ஃபேர்வெல் மிஸ் ஆகுது. நம்ம கடைசியா இந்தியன் டீம்ல ஒரு நல்ல ஃபேர்வெல் பார்த்தது யாருக்குன்னா நம்ம சச்சின் டெண்டுல்கர். அதுக்கு அடுத்து நம்ம வந்து ஆசிஸ் நேராக்கு வந்து T20ல கொடுத்தோம். அந்த மாதிரி 1-2 போது ஒரு லெஜண்ட் பிளேயரா நம்ம வந்து கன்சிடர் பண்றது தோனிக்கும் இல்ல. தோனிக்கு அடுத்து சுரேஷ் ரெய்னா 2 பேரும் வழக்கம் போல இன்ஸ்டாகிராம்லயும் ட்விட்டர்லயும் மாத்தி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதே வழக்கத்துல இவரும் பண்ணாரு. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஒரு லெஜண்ட் பிளேயர் ஒரு ஃபேர்வெல் கொடுக்காது வைக்காது எப்படி நீங்க பாக்குறீங்க? ஆக்சுவலா ஒரு லெஜண்ட் பிளேயருக்கு ஃபேர்வெல் கொடுக்கணுங்கிறது தான் அவசியம் தான் ஆக்சுவலா என்ன கேட்டா. ஏன்னா ரசிகர்கள் அதை விரும்புவாங்க. இத்தனை பேர் வந்து தன்னுடைய இன்ஸ்பிரேஷனா பாக்குறாங்க அந்த வீரர்களை. அவர் ஒரு விளையாட்டு வீரருங்கிறத தாண்டி அவங்கள தன்னோட ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு விளையாட்டு தாண்டி மற்றவங்களாம் ரோல் மாடலாக வச்சுட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. விராட் கோலி மாதிரி எனக்கு இது ஃபிட்னஸாக இருக்கும்னு நினைக்கிறவங்க இருப்பான், விராட் கோலி மாதிரி விளையாடணும்னு நினைக்கிறவங்க இருப்பான், விராட் கோலி மாதிரி அந்த பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணுற சில பேர் இருப்பான். அந்த மாதிரி நிறையா இருக்கும். அப்படி இருக்கும்போது ஃபேர்வெல் இல்லாமல் ஜஸ்ட் லைக் அந்த ஒரு போஸ்ட்டை போட்டு போகிறதுங்கிறது ஃபேன்ஸாக இருக்கிறவங்களுக்கு பயங்கரமாக இதாக தான் இருக்கும். அதுதானே, அதெல்லாம் பார்க்கும்போது ஃபேன்ஸா இருக்குன்றத தாண்டி அவரோட இந்த இன்ஸ்டா போஸ்ட்லயே நம்ம வந்து பல வரிகள் பார்த்தோம். அது என்ன சொல்ல வர்றாரு, அவரு என்ன விஷயத்த டெம்பரமெண்ட் பண்ண விரும்புறாரு மக்கள்? ஸோ கண்டிப்பா அவர் அந்த 14 years ஆஃப் டெஸ்ட் கேரியர்ல வந்து நிறைய ஹைஸ் அண்ட் லோஸ் நான் பார்த்திருக்கேன். என்னோட ரொம்ப பிடிச்ச ஃபார்மேட்னா அது டெஸ்ட் கிரிக்கெட் தான். அதில் ஒரு லைன் கூட போட்டிருப்பாரு, ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் மை டெஸ்ட் கரியர் வித் ஸ்மைல் அப்படின்னு போட்டிருப்பாரு. ஸோ அவருக்கு எப்பவுமே நான் திரும்பி பார்த்தேன் என் டெஸ்ட் கரியரை பார்க்கும்போது எனக்கு எப்பவுமே மன நிறைவா இருக்கும் அப்படின்றது அவருக்கு. ஸோ கண்டிப்பா ஃபேன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாத்தீங்கன்னா இன்னுமே ஒரு 2 வருஷம் அவருக்கு இருக்கு, விளையாடி இருக்கலாம்னு தான் எல்லாருமே தோணும். பிகாஸ் விராட் கோலி பொறுத்த வரைக்கும் நிறைய லெஜெண்டரி பிளேயர்ஸ்க்கு அவங்களோட ஃபேர்வெல் மூமெண்ட்ஸ்ல நிறைய இருந்திருக்காரு. அது என்னதான் சுபாஷ், நீ சொன்ன மாதிரி ஃபேன்ஸ், அதே மாதிரி சுப்மன் கில், இவங்க எல்லாமே ஒரு இன்ஸ்டா போஸ்டா இருக்கட்டும், ட்விட்டர் போஸ்டா இருக்கட்டும், இதெல்லாமே ஒரு கவனம் ஈர்க்கப்பட்டிருந்து நிறைய பேர், நிறைய லெஜெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம கம்பீரா இருக்கட்டும், நிறைய பேர் அந்த நிறைய கருத்துக்கள் அவங்களோட விராட் கோலியை பத்தி போட்டிருந்தாலும் ரொம்ப ஒருத்தரோட ட்விட்டர் போஸ்டா இருக்கட்டும், இன்ஸ்டா போஸ்டா நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. அவங்க வேற இல்ல, அனுஷ்கா சர்மா தான். அவங்க போட்ட இன்ஸ்டா போஸ்டுமே வந்துட்டு அதுல நிறைய எமோஷன்ஸும் இருந்தது, நிறைய வழிகளும் இருந்தது. இந்த பல சர்ச்சைகளுக்கு அதுல ஒரு பதில் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதுல இருந்துதானே அந்த பதில்? ஆக்சுவலா இருந்துதான்னு கேட்டா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டெஸ்ட் கிரிக்கெட் தான் வந்து விராட் கோலிக்கு ரொம்ப பிடிச்சது, நல்லாதுமே தெரியும். அவங்களும் அதுதான் அதுல கன்வே பண்ணி, அதேதான் முதல் வரி எல்லாருமே அன்புள்ள விராட் கோலி அப்படின்னு அதுதான் அவங்களும் ஆக்சுவலா கன்வே பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த டெஸ்ட் கிரிக்கெட் கெரியர்ல வந்து நீ வந்து பயங்கர அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் நீ சந்திச்சிருக்க, அதுல இருந்து நீ நிறைய பாடம் கத்துக்கிட்டு இருக்க உன்னோட வாழ்க்கையில, அது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த டெஸ்ட் மேட்ச் தான் உன்னோட இன்டர்நேஷனல் மேட்ச் கடைசியா இருக்கும்னு நான் விரும்பினேன். ஆனால் அது இல்லை, உனக்கு என்ன தோணிருக்கோ, உன் இதயத்துலேருந்து உனக்கு என்ன முடிவெடுக்குன்னு தோணிருக்கோ அதுபடி நீ முடிவு எடுத்திருக்க, பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, டெஸ்ட் பாய் டெஸ்ட் கிரிக்கெட் அந்த மாதிரி ரொம்ப எமோஷனலாக ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போட்டு முடிச்சிட்டாங்க. சரிண்ணே, என்னதான் இவ்வளோ சர்ச்சைகள் இவ்வளோ இது போயிட்டு இருந்தாலும் விராட் கோலி போனது தான், அவர் ரிட்டையர்மெண்ட்டை அவர் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக. ஆமாம், அடுத்து அந்த 4வது இடம், அந்த ஃபேப் 4 இருக்கட்டும், இந்தியன் டீமோட அந்த 4th டவுன்,
அந்த ஸ்பாட்டை யாரு எடுப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? டக்குன்னு பேசலானே. உங்களுக்கு யாருன்னா மைண்டுக்கு டக்குன்னு வர? ஸ்ரேயஸ் ஐயர் தான். நீ யாருன்னு நினைக்கிற? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பிளேயர்ஸ் நம்பர் 4 நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸ்ல அன்ரியல் ஃபார்ம்ல இருக்க டொமஸ்டிக் பிளேயரான ஒரு கம்பேக் கொடுக்குற ஒரு பிளேயரா நான் கருண் நாயரா சூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து ஓப்பனா வந்து ஒரு அந்த ஸ்பாட், அந்த ஃபேப் 4, அந்த 4th டவுன் வந்து ஒரு இளம் பிளேயருக்கா வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கும் போது எனக்கு வந்து ஒரு முக்கியமா ஒருத்தர் வந்து மைண்ட்ல எப்பவுமே இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா ருத்ராஜ் கெய்க்வாட். நீங்க யாரு நினைக்கிறீங்க? யாரு வந்து அந்த 4th டவுன்ல வந்து விராட் கோலியோட இடத்த நிரப்புவா? விராட் கோலி இடத்த யாருனாலையும் நிரப்ப முடியாது. அது ஒரு irreplaceable-ஆன ஒரு இடம் தான். ஆமா. ஆனா ஆல்ரெடி இப்போ ஓப்பனிங் ஸ்பாட் வேற ஃப்ரீயா இருக்கு. அது கூட நம்ம யோசிச்சோம்னா அதுவே பெரிய டாக் ஆஃப் தி இதா இருக்கும். நம்ம இப்போ அந்த 4வது டவுன் இப்போ விராட் கோலியோட இடத்தையும் நிரப்புறது. நீங்க யாரா இருக்கும்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, அதையும் நம்ம படிப்போம். அதான் வால்டர், விராட் கோலி பற்றி இப்போ வந்து நிறைய நம்ம பேசிட்டோம், ஏகப்பட்ட விஷயம் பேசிட்டோம். இப்போ வந்து ஸ்டாட்ஸை பற்றி பேச வேண்டிய நேரம். விராட் கோலி வந்து டெஸ்ட்டில் கிங்குன்னு நமக்கு தெரியும். அந்த கிங்கு என்ட்ரி ஆனது 2011 ஜூன் மாதம். அதாவது வேர்ல்டு கப் ஜெயிச்ச கையோட இந்தியா டெஸ்ட் டீம்ல வர்றாப்புல வாய்ப்பு கொடுத்ததும் வேற யாரும் இல்லை, நம்ம எம்எஸ் தோனி தான். எம்எஸ் தோனியோட கேப்டன்சி கீழே முதல் முறையாக 2011 டெஸ்ட் கிரிக்கெட்டில் என்ட்ரி ஆகுறாரு விராட் கோலி. அந்த தலைப்பாரு ரீசன் வேற வழி இல்லை. அந்த 2011 இருந்து இப்போ வரைக்கும் இந்த 14 வருஷத்துல அவர் விராட் கோலி என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படி. ஸோ விராட் கோலியோட அன்ரியல் டெஸ்ட் ஸ்டாட்ஸ் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட்ல வச்சுக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. அதில் 1 by 1 பார்த்தோம்னா இவர் 14 இயர் டெஸ்ட் கெரியர்ல 4th மோஸ்ட் டெஸ்ட் ரன்ஸ் ஃபார் இந்தியாவும் அவர் தான் அடிச்சிருக்காரு. அதிக 100 அடிச்ச பட்டியலில் பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்காரு. மோஸ்ட் டெஸ்ட் வின் கேப்டனா இருந்ததுல அவர் முதல் இடத்துல இருக்காரு. ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ரன் 254 ரன்ஸ் கேப்டனாவும் அவர் தான் அடிச்சிருக்காரு. 2018 டெஸ்ட் கிரிக்கெட் ஆஃப் தி இயர் அவார்டும் அவர் தான் வாங்கியிருக்காரு. அண்ட் தென் லாஸ்டா பார்த்தீங்கன்னா ஏசியாலேயே டெஸ்ட் கேப்டனா 5000+ ரன்ஸ் அடிச்ச ஒரே பிளேயர் பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி தான். ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். இவ்வளோ ஸ்டாட்ஸ் பார்த்துட்டு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் டெஸ்ட் கேப்டன் விராட் கோலின்னு ஏன் சொல்றோம்னா, நம்ம டோனி எடுத்துக்கிட்டோம்னா கேப்டன் கூல் டோனின்னு சொல்றது எது காரணம்னா அவர் இவ்வளவு கப்பு ஜெயிச்சிருக்காரு. ஐசிசி டிராஃபிஸ் 3 ஐசிசி டிராஃபி இந்தியாவுக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து ரோஹித் சர்மா எடுத்துக்கிட்டோம்னா T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சிட்டாரு, சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிச்சிட்டாரு சொல்லுவோம். பட் இந்த டெஸ்ட் ஃபார்மேட்ல அவர் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா வந்து 7th பொசிஷன்ல இருந்து 1st பொசிஷன் வரதுக்கு இவர் வந்து ஒரு 3 இயர்ஸ்ல மாத்திட்டார். அவர் வந்து கேப்டன்சி வந்ததுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான். ஒரு பாதி சீரீஸ்ல டோனி திடீர்னு கேப்டன்சியை விட்டுட்டு போனதுக்கப்புறம் அதுலேருந்து டேக் ஓவர் பண்ணி 2014 நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், மிச்சல் ஜான்சன் பாலை த்ரோ பண்ணதா இருக்கட்டும், அவர் பாடியில த்ரோ பண்ணி எல்லா பேட்டில்ஸையும் அப்போ 2014 ஸ்டார்ட் பண்ண அவர் 2025 வரைக்கும் இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் ஒரு ஹிஸ்டரியவே மாற்றி எழுதியிருக்காருன்னு சொல்லலாம். நம்ம எப்பயுமே கப்பு ஜெயிச்சா மட்டும்தான் அவங்க பெரிய கேப்டன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. வின்னிங் அண்ட் லூசிங் எப்பயுமே பார்ட் ஆஃப் த கேமா இருக்கும். பட் அந்த டெஸ்ட் கிரிக்கெட்டோட ஃபார்மேட்டும் அந்த பிளேயர்ஸோட மைண்ட் செட், பவுலர்ஸோட மைண்ட் செட் இருக்கும். நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், அந்த லார்ட்ஸ்ல லாஸ்ட் 60 ஓவர்ஸ்ல அவர் சொல்லியிருப்பாரு, they should feel hell in the field அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. அந்த லாஸ்ட் 60 ஓவர்ஸ் லார்ட்ஸ்ல ஜெயிச்ச வின்னா இருக்கட்டும், இந்த எல்லா அன்ரியல் ஸ்டாட்ஸ் எடுத்துப்போஸ் நம்ம கான்ஃபிடென்ட்டா சொல்லலாம். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்தியன் டெஸ்ட் டீம்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிரேட்டஸ்ட் கேப்டனா விராட் கோலி, கிங் கோலியை எப்பவுமே சொல்லலாம் நம்ம. அதான் மக்களே, இவரோட முடிவுக்கு நம்ம ஒரு முடிவு வைக்கணும்னா கண்டிப்பா இல்லை, நிறைய அவரை பத்தி பேசிட்டே இருக்கலாம், நிறைய விஷயங்களும் இன்னும் டிராவல் ஆகிட்டே இருக்கு. இவரோட லெகசி இப்போ முடிவுக்கு வர்றது நம்ம எல்லாத்துக்குமே வருத்தமாக தான் இருக்கு. என்னதான் அந்த விராட் கோலியோட அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் முடிவுக்கு வந்தாலும் நம்மளோட அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் இதோட முடிவுக்கு வராது. இன்னும் நிறைய விஷயங்கள் காத்திருக்கு, நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி. சிங்கம் வலி கொண்ட நெஞ்சம் உடைந்தாலும் உனக்காக உயிர் வாழ்கிறேன். அழுகாதே மகனே, என்னாயுள் உணரே, இமை போல உனை காக்க நான் தேகிறேன் ஜீவனே. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.